நிறைய பேர் இதை பார்க்கக்கூடிய முக்கால்வாசி பேர் அவங்க லைஃப் என்னன்னே தெரியாம ஒரு மெக்கானிசமான ஒரு லைஃப்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு, ஆன்மீக ரீதியான பரிசு. நான் இதுதான் அப்படின்றத அவங்க ஏத்துக்கணும். சில பேருக்கு அவங்களோட குறைகளை ஏத்துக்க முடியாத தன்மை இருக்கும். அப்படி ஏத்துக்கலனாலும் அவங்களுக்கு அவங்க உண்மையாலன்னு தான் அர்த்தம். அப்ப அவங்களுக்கு அவங்க உண்மையா இருக்கும் போது மட்டும்தான் இந்த அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கும். வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும், எது நடந்ததோ அது நல்லதா நடந்துட்டு போட்டோம், நல்லதுக்கு தான், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு போயிடணும். ஏன்னா ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, சவுத் இந்தியா பெஸ்ட் டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன் மேம். மே 31 பௌர்ணமி வர இருக்கு மேம். ஏஞ்சல் மெசேஜ் என்னன்றது பார்க்கலாமா? பௌர்ணமிக்கான கண்டிப்பா. பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை சுத்தி நிறைய ஏஞ்சல்ஸ் இருந்துட்டு தான் இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத ஏஞ்சல்ஸ் நிறைய இருப்பாங்க. இப்ப கூட நம்ம பக்கத்துல இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஏஞ்சல்ஸ் கூட நற்தேவதைகள் நிறைய ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, நம்ம எனர்ஜியில கனெக்ட் பண்ற விதமா என்ன மெசேஜ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது நம்ம ஸ்பெஷலா ஒரு பௌர்ணமிக்கும், ஏன்னா பௌர்ணமி அப்போ ஏஞ்சல்ஸ்னுடைய அந்த வைப்ரேஷன் எனர்ஜி ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஏஞ்சல் மேனிஃபெஸ்டேஷன், ஏஞ்சல்ஸ் ப்ரேயர்லாம் நம்ம பண்ணும் போது ரொம்ப ரொம்ப பெஸ்டான அவுட்கம் அவங்க நம்மளுக்கு தர்றதை கண்கூடா பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த பௌர்ணமிக்கு ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன மெசேஜ் தராங்க அதை நம்ம பார்க்க போறோம். இவங்களோட எனர்ஜியை கனெக்ட் பண்ற விதமா பயல் செலெக்ஷன்ல பார்க்க போறோம். ஸோ இங்க 3 வகையான கிறிஸ்டல்ஸ் இருக்கு. ஸோ அந்த கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை அவங்களுடைய மானசீக ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், இல்ல பொதுவான ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், அவங்கள மனசுல நினைச்சு ஒரு கிறிஸ்டலை செலக்ட் பண்ணிக்கணும். அந்தந்த கிறிஸ்டலுக்கான ஏஞ்சல் மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். கண்டிப்பா. ஸோ இப்போ நான் கிறிஸ்டல்ஸ் என்ன அப்படின்றத காட்டிடுறேன். ஸோ பைல் நம்பர் 1 எல்லோ கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 ப்ளூ கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 பிளாக் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல அவங்க ஏதாவது ஒரு கிறிஸ்டலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஆடியன்ஸ் ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்ச பையில நீங்க செலக்ட் பண்ணிக்கிங்க. பாசிட்டிவா வெயிட் பண்ணுங்க மேம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தலாமா? ஏஞ்சல் மெசேஜ். பைல் நம்பர் 1 எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கான கார்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பைல் நம்பர் 1 இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு, ஆன்மீக ரீதியான பரிசு. ஆன்மீக ரீதியான பரிசு எப்படின்னா, பொருளா நம்மளுக்கு கிடைக்காது, நகையா பொருளா அப்படி கிடைக்காது. பட் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த டீல் பண்றோம், ஏதோ ஒரு பாதையில போறோம், அங்க ஒரு பெரிய டோர்ஸ் இருக்கு, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. ஸோ நல்ல வாய்ப்புகள் இருக்கு, நல்ல மனிதர்கள் பழக்கமாவாங்க. இப்படியான கிஃப்ட் தான் ஆன்மீகம் ரீதியா கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரிய பெரிய குருமார்களை சந்திக்கிறது, பெரிய ரொம்ப புராதன கோவில்களுக்கு போகிறது, அங்க இருக்கக்கூடிய சில அனுபவங்களை உள்வாங்கிறது, இது எல்லாமே ஆன்மீகம் ரீதியான ஒரு பரிசு. அது இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு கனெக்ட் ஆகக்கூடியதா இருக்கும். அதுதான் விஷயமே. இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில அதை யூட்டிலைஸ் பண்ணும் போது நம்ம நினைச்ச இலக்கை அது மூலியமா அடையலாம். ஸோ அது ஆன்மீக ரீதியான கிஃப்ட். அப்படியான கிஃப்ட் இவங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ அது ஏன்னா இவங்களுடைய ப்ரேயர்ஸ் பலிக்க போகுது. இவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அது கிடைக்க போகுது, அவங்களோட கேள்விகளுக்கான ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ அந்த பதிலாதான் இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ அது கிடைக்கணும், எனக்கு அது சீக்கிரம் கிடைக்கணும், அது எனக்கு ஃபுல்ஃபில்லா கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்களுக்குள்ள இருக்கும். நான் என்ன பண்ணணும் அது கிடைக்கன்றது. இவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அவங்க உண்மையா இருக்கணும். இப்ப இருக்கிற காலத்துல எத்தனை பேர் அவங்களுக்கு அவங்க உண்மையா இருக்கிறாங்கன்னு கேட்டா அது ரொம்ப குறைவான நம்பர்ஸ் தான் காட்டும். ஸோ இவங்க அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க கம்பல்சரி. ஏன்னா அவங்களோட சூழல் அப்படி இருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்களுக்கு அவங்க உண்மையா இருக்கணும். பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவங்க கையில எடுத்தாங்கன்னா, ஈவன் அவங்களை சுத்தி என்ன மாதிரியான ஒரு ஹார்ட் டைமா இருக்கட்டும், ஒரு கஷ்டகாலமா இருக்கட்டும், அப்பயும் அவங்க தன்மை மாறாம அவங்களுக்கு அவங்க உண்மையா இருந்தாங்கன்னா இந்த ஆன்மீக ரீதியான பரிசுகள் அவங்க கையில சீக்கிரமா கிடைக்கும். அது அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி கிடைக்கும்.
அவங்க என்ன ஏஞ்சல்ஸ் கிட்டயோ இல்ல வேற ஏதாவது ப்ரேயர் மூலயமா மற்ற தெய்வங்கள் கிட்ட வச்ச வழிபாடுகள், பூஜைகள், வேண்டுகோள்கள் இது எல்லாமே அவங்களுக்கு கையில கிடைக்கும். இந்த கை மேல பலன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் அவங்களுக்கு நிச்சயமா நடக்கும். ஆனா அதற்கு அவங்கள அவங்க நம்பணும். அவங்கள அவங்க பிலீவ் பண்ணணும். நான் இதுதான் அப்படின்றத அவங்க ஏத்துக்கணும். சில பேருக்கு கரெக்ட். அவங்களோட குறைகளை ஏத்துக்க முடியாத தன்மை இருக்கும். அப்படி ஏத்துக்கலனாலும் அவங்களுக்கு அவங்க உண்மையாளன்னு தான் அர்த்தம். அப்ப அவங்களுக்கு அவங்க உண்மையா இருக்கும்போது மட்டும் தான் இந்த அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கும். கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் நடத்தி குடுப்பாங்கன்றது தான் இந்த பதிவின் மூலியமா அவங்கள சுத்தி இருக்கிற ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சூப்பர் மேம். பைல் நம்பர் 1 செல் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். மறக்காம தேங்க்யூ ஏஞ்சல்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மேம் பைல் நம்பர் 2 செல் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தலாமா? பைல் நம்பர் 2 ப்ளூ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் பார்க்கலாம். பைல் நம்பர் 2 இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ், இவங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை நோக்கி போக ஆரம்பிக்கணும். நிறைய பேர் இதை பார்க்கக்கூடிய முக்கால்வாசி பேர் அவங்க லைஃப் என்னன்னே தெரியாம ஒரு மெக்கானிசமான ஒரு லைஃப்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இதுதான் வரும், நான் இதுதான் பண்ணுவேன், என்னுடைய பர்பஸ் இதுதான், என்னோட வாழ்க்கை நோக்கம் இதுதான், அது எதுவுமே தெரியாம என்னவோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் போனேன் கச்சேரிக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு என்னவோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு சைன் கொடுக்குறாங்க. உன்னுடைய லைஃப் பர்பஸ் என்னன்றது நீ தெரிஞ்சுக்கோ, அதன் வழியில நீ போக ஆரம்பிக்கணும், அதற்கான ஒரு ஸ்டெப் நீ எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அதுதான் உன் மனசுக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் காலத்தின் கட்டாயத்தின் பேர்ல அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும் நம்ம சந்தோஷமா இல்ல, ஏதோ ஒரு விரக்தி நிலை இருக்குன்னு. ஸோ அப்போ அவங்க லைஃப் பர்பஸை நோக்கி போக ஆரம்பிக்கணும் ஒன்று. அண்ட் இவங்க ஒரு கேள்வி இருக்கும் இவங்களுக்கு, அப்படி என் லைஃப்பை நோக்கி நான் போகிறேன், எனக்கு அதில் பிரச்சனைகள் வரும், இப்போ நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன், ஆனால் என் பர்பஸை நோக்கி நான் போகும்போது கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி போவேன், அப்போ எனக்கான ப்ரொடெக்ஷன் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். சில பேர் அது கிடைக்காதுன்ற ஒரு பயத்திலேயே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒரு அன்ஹாப்பி லைஃப்ல இருப்பாங்க. பட் இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ், இவங்க எப்பவுமே ஏஞ்சல்ஸால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, நற்தேவதைகளால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு மனநிலை வேண்டாம், இந்த மாதிரியான யோசனைகள் வேண்டாம். எப்பவுமே நீங்க ஒரு ப்ரொடெக்ஷன்ல தான் இருக்கிறீங்க. ஸோ அதை யோசிக்காம உங்க லைஃப் பர்பஸை தேடி போகணும். ஓகே நான் போகிறேன், பட் அது எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அதை உருவாக்கணும், என்ன பண்ணணும் தெரியல அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அதற்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ், இவங்க மைண்ட் ரீதியா எதிலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம மைண்டை ஒருநிலைப்படுத்தினா ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு நிறைய சைன் கொடுப்பாங்க. ஒரு பேர்ட் மூலியமா, ஒரு பாட்டு மூலியமா, இல்ல மற்றவங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் மூலியமா, ஏதாவது ஒரு வகையில இயற்கை ரீதியா ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு சைன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சைன்லயே அவங்களுக்கு தெரியும் அவங்க இங்கதான் ஸ்டார்ட் பண்ணணும், இதை தான் பண்ணணும், அடுத்து இதை நோக்கி போகணும்னு. அந்த சைன் எப்படி அப்போ அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா, ஒரு நிலையான மனநிலைக்கு வரணும். ஸோ மைண்ட் செட் ரொம்ப ரிலாக்ஸ்டா காமா இருக்கணும். அப்பதான் அந்த சைன்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணா அப்போ கண்டிப்பா அவங்க லைஃப் பர்பஸ் நோக்கி அவங்களால போக முடியும். அதுல அடுத்தடுத்து அவங்க சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி நகர முடியும். தென் அவங்களுக்கு தேவையான அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கிறதையும் அவங்களால உணர முடியும். தைரியமா அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும் அப்படின்றதுதான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நிச்சயமா மேம். பைல் நம்பர் 2 செல் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஏஞ்சல்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மேம் பைல் நம்பர் 3 செல் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தலாமா? ஸோ பைல் நம்பர் 3 பிளாக் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கான கார்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும், எது நடந்ததோ அது நல்லதா நடந்துட்டு போட்டோம், நல்லதுக்கு தான், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு போயிடணும். ஏன்னா இந்த டைம் ஒரு போருக்கான இல்ல பழி வாங்குறதுக்கான இல்ல சோகமா உட்கார்றதுக்கான டைம் இது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய காலம் அவங்களுக்கு எல்லாத்துல இருந்தும் வெளியேறக்கூடிய காலம், லெட் கோ பண்ணக்கூடிய காலம். அப்போ லெட் கோ எப்படி பண்ணணும்னா அவங்க சந்தோஷமா இருக்கணும். இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு பிடி டைம் விடுவாங்க, அந்த டைம் வந்து நம்ம பிளே டைம் தான், நம்ம விளையாடி தான் ஆகணும், வேற எதுவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது.
ஈவன் போர்டு எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கே அதை வந்து பிடி டைம் கம்பல்சரி வைப்பாங்க. அப்படி வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டம் நம்மளுக்கு இயற்கை உருவாக்கி கொடுக்கும். அந்த டைம்ல எதை பத்தியும் யோசிக்க கூடாது, எந்த ஃபியூச்சரை பத்தியும் யோசிக்க கூடாது, பாஸ்ட பத்தி நினைக்க கூடாது. பிரசன்ட்ல ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். அது எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஒரு மொமெண்ட் கண்டிப்பா வாழ்க்கையில வரும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது வரும், இல்ல 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது வரும் சில பேருக்குலாம். அந்த பிளே டைம், பிடி டைம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான டைம் இப்போ இவங்களுக்கு இந்த பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த டைம் நீங்க எவ்வளோ பிளேஃபுல்லா இருக்க முடியுமோ இருங்க. மற்றவங்களோட சந்தோஷமா இருங்க. வெக்கேஷன் போனா போங்க. வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைப்பாங்க, தாராளமா பண்ணலாம். இதெல்லாம் ஏன் பண்ணணும்னா ஒரு கடந்த கால விஷயங்கள்ல இருந்து நீங்க லெட் கோ பண்ணி வரணும். ஏன்னா உங்களுடைய வைப்ரேஷன் இங்க அதிகமாக போகுது, உங்களுடைய எனர்ஜி பாசிட்டிவ் ஆரா அதிகமாக போகுது. ஸோ அந்த அதிகம் ஏன் ஆகுது அப்படின்னா இதற்கு மேற்கொண்டு உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப பெரிய அளவுல அழகானதா பிரதிபலிக்கணும். ஸோ அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதற்கு உங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாகணும். அதன் மூலியமா உங்களுடைய ஆன்மீக ரீதியான வளர்ச்சி அதிகமாகணும். ஸோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தனித்துவத்தை இவங்களால அடைய முடியும். அதற்கு இந்த நேரம், இந்த டைம் சந்தோஷமா இருக்கக்கூடிய டைம். ஸோ அப்ப இந்த நேரத்துல உட்காந்துட்டு எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல, நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணல, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆகல, எனக்கு மேரேஜ் நடக்கல, இதை பத்திலாம் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப இருக்கிற ப்ரெசண்ட்டை கையில இப்ப என்ன இருக்கு அதை வச்சு ஜாலியா சந்தோஷமா இருங்க. ஃபியூச்சர் பத்தி பயப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஸோ ஏஞ்சல்ஸ், அவங்க மானசீகமா வழிபடுற ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ். ஏன்னா இவங்களுடைய வைப்ரேஷன் இப்ப இன்க்ரீஸ் பண்ணணும். எப்பவுமே நம்மளுடைய பாசிட்டிவ் ஆரா இன்க்ரீஸ் எப்படி ஆகும்னா நம்ம எப்போ சந்தோஷமா இருக்குமோ அப்ப ஆகும், மனம் ரீதியா. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அதற்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நிறைய பேர் நெகட்டிவா பண்றதெல்லாம் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் நல்ல குருமார்கள், உண்மையான குருமார்கள் கிட்ட நீங்க போகும்போது முதல்ல அவங்களை சந்தோஷமா இருக்க வைப்பாங்க. அதுலயே அவங்களோட வைப்ரேஷன் அதிகமாயிடும். அதுதான் இங்க ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ இதை பண்ணுங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சூப்பர் மேம், அது காட்டிட்டீங்க. சூப்பர் மேம், அருமையா சொன்னீங்க. ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். மறக்காம தேங்க்யூ ஏஞ்சல்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நேரம் நீங்க பாசிட்டிவா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் எல்லாமே அமைய போகுதுன்றத நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. இவ்வளோ நேரம் நமக்காக நிறைய விஷயங்கள் சொன்ன நம்ம சாரா மேமுக்கு மிகப்பெரிய நன்றிங்க.